Hi friends, welcome to Just Rise Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது C# ப்ரோக்ராமிங்ல பாலிமார்பிசம் பத்தி. ஸோ பாலிமார்பிசம்னா என்ன? பாலிமார்பிசம் அப்படிங்கிறது ஒரு பர்சன் வந்து மோர் தென் ஒன் ரோல் ப்ளே பண்றாங்க அப்படின்னா அது வந்து பாலிமார்பிசம். இதுதான் ரியல் டைமோட எக்ஸாம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்சன் இருக்காங்க. இவங்க வந்து வீட்டில் வந்து ஃபாதருங்கிற ரோல் ப்ளே பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆஃபீஸில் வந்து மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி ரோல் ப்ளே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது இல்லாமல் ஒரு கஸ்டமரான ரோல் ப்ளே பண்றாங்க. ஸோ ஃபாதர், மேனேஜர், கஸ்டமர் அந்த மாதிரி 3 ரோல் ப்ளே பண்றாங்க இந்த ஒரே பர்சன். ஸோ அதுதான் வந்து பாலிமார்பிசமோட ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஸோ இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வைக்கிள் அப்படிங்கிற ஒரு திங் இருக்கு. இதுகிட்ட இதோட நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து என்னெல்லாம் ஃபார்ம்ஸ் 2 வீலர், 3 வீலர், 4 வீலர். ஸோ வைக்கிள் அப்படிங்கிறது ஒரே திங் தான். இதுக்கான டிஃப்ரெண்ட் ஃபார்ம். ஸோ இதுவும் வந்து 2 வீலரும் வைக்கிள், 3 வீலரும் வைக்கிள் தான், 4 வீலரும் வைக்கிள் தான். பட் என்ன இது 2 வீலரா இருக்கு, இது 3 வீலரா இருக்கு, இது 4 வீலரா இருக்கு. ஸோ அதுதான் வந்து இதோட டிஃப்ரென்ஸ். ஆனா எல்லாமே வைக்கிள் தான். ஸோ அதுதான் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நிறைய ஃபார்ம்ஸ் எடுத்துக்கிறது. ஸோ இதுவும் ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் அப்படிங்கிற கிளாஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் ஷேப்னு கிரியேட் பண்ணோம்னா அந்த ஷேப்லேயே நிறைய ஷேப்ஸ் இருக்கு. இப்போ ஸ்கொயர் இருக்கு, சர்க்கிள் இருக்கு, ட்ரையாங்கிள் இருக்கு, நம்மளுக்கு பென்டகன், ஹெக்ஸாகன் இந்த மாதிரி நிறைய வரும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இங்கே 4 ஷேப்பை வந்து நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஷேப்புங்கிற ஒரே கிளாஸ் தான், பட் அதுக்கு வந்து 4 விதமான ஃபார்ம் இது எடுத்துக்கிறது. அதே மாதிரி பாலிமார்பிசம்ல 2 டைப், முக்கியமான 2 டைப் இருக்கு. ஒன்று கம்பைல் டைம் பாலிமார்பிசம், இன்னொன்று வந்து ரன் டைம் பாலிமார்பிசம். ஸோ கம்பைல் டைம் பாலிமார்பிசம் அப்படின்னா நம்ம கம்பைல் பண்ணும் போதே நம்ம வந்து இந்த பாலிமார்பிசம் அப்ளை பண்ணுவோம். ஸோ இதை எப்படி அச்சீவ் பண்றோம் அப்படின்னா ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் இல்லை மெத்தட் ஓவர்லோடிங் யூஸ் பண்ணி இந்த கான்செப்டை அச்சீவ் பண்றோம். ஸோ இது வந்து எப்பவுமே ஸ்டாட்டிக்கா இருக்கும். ஸோ கம்பைல் டைம் பண்றதுனால. அதுவே ரன் டைம் பாலிமார்பிசம் வந்து டைனமிக்னு சொல்லுவோம். ஏன்னா அது ரன் டைம்ல வந்து இந்த பாலிமார்பிசம் நடக்கும். ஸோ இதை எப்படி அச்சீவ் பண்றோம் அப்படின்னா மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படி அந்த ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம இதை அச்சீவ் பண்றோம். ஸோ இந்த ஓவர் ரைடிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி என்ன ஒரு சாம்பிள் ஒரு சின்ன குட்டி ப்ரோக்ராம் வச்சு நம்ம வந்து பார்ப்போம் என்ன பண்றோம் அப்படிங்கிறது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா லைன் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்கு. அதுக்கு ட்ரா ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற பேஸ் கிளாஸ் கிட்ட வந்து இதை வந்து எல்லாம் டெரைவ் பண்றோம். அது ட்ரா ஆப்ஜெக்ட்ங்கிறது பேஸ் கிளாஸ். ஸோ இந்த கிளாஸ் லைன், கிளாஸ் சர்க்கிள், கிளாஸ் ஸ்கொயர். ஸோ இது மூணுமே வந்து டெரைவ்டு கிளாஸஸ். இதுக்கான பேஸ் கிளாஸ் வந்து ட்ரா ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஓவர் ரைட் பண்றோம். எந்த ஃபங்க்ஷனை ஓவர் ரைட் பண்றோம் அப்படின்னா ட்ராங்கிற ஃபங்க்ஷனை ஓவர் ரைட் பண்றோம். ஸோ ஒவ்வொரு கிளாஸ்லையும் பார்த்தீங்கன்னா ட்ராங்கிற ஃபங்க்ஷனை ஓவர் ரைட் பண்றோம். ஓவர் ரைட் பண்ணிட்டு ஒவ்வொரு இதுல என்ன பிரிண்ட் பண்றோம் அப்படின்னா இது வந்து ட்ரா மெத்தட் ஆஃப் லைன். ஸோ இது லைனோட ட்ரா மெத்தட். சேம் மெத்தட் தான், பட் சேம் மெத்தட் நேம் தான். ஆனா வந்து நம்ம யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் வேற வேற. ஸோ அடுத்த இதுல சர்க்கிள் என்ன பிரிண்ட் பண்றோம் அப்படின்னா திஸ் இஸ் த ட்ரா மெத்தட் ஆஃப் சர்க்கிள். ஸ்கொயர்ல என்ன பிரிண்ட் பண்றோம்னா திஸ் இஸ் த ட்ரா மெத்தட் ஆஃப் ஸ்கொயர். ஸோ ஒவ்வொரு கிளாஸ்ல பாத்தீங்கன்னா இந்த டெரைவ்ட் கிளாஸ்ல ட்ராங்கிற சேம் மெத்தட் நேம் யூஸ் பண்றோம். ஆனா நம்ம பிரிண்ட் பண்றது என்னன்னா இந்த ட்ரா மெத்தட் இதோடது லைன் ஓடுது, இந்த ட்ரா மெத்தட் வந்து சர்க்கிள் ஓடுது, இந்த ட்ரா மெத்தட் வந்து ஸ்கொயர் ஓடுது. ஸோ இதுதான் வந்து மெத்தட் ஓவர் ரைடிங். ஸோ இந்த ஓவர் ரைட் பண்றதுக்கு ஒரே மெத்தட் நேம் நம்ம கொடுத்தோம்னா இங்க ஓவர் ரைட் அப்படிங்கிற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இங்க ஒவ்வொரு இடத்துலையும் பாத்தீங்கன்னா ஓவர் ரைட் அப்படிங்கிற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பாலிமார்பிசம்னா என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் பாலிமார்பிசம் இருக்குன்னு பார்த்தோம். கம்பைல் டைம் இல்லைன்னா ஸ்டாட்டிக்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து டைனமிக் இல்லைன்னா ரன் டைம் பாலிமார்பிசம்னு சொல்லுவோம். ஸோ கம்பைல் டைம் பாலிமார்பிசம் வந்து ஓவர்லோடிங் கான்செப்ட், மெத்தட் ஓவர்லோடிங், ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் வச்சு நம்ம அச்சீவ் பண்ணுவோம். அதே மாதிரி ரன் டைம் பாலிமார்பிசம் வந்து மெத்தட் ஓவர் ரைடிங் யூஸ் பண்ணி நம்ம அச்சீவ் பண்ணுவோம். இது வந்து ஒரு சின்ன சாம்பிள் கொடுத்துருவா நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு C# ப்ரோக்ராமிங் பத்தி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன்ல லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.